கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடவுளுக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மை தீமைக்கு விலக்கி நம்மை காத்துக்கொள்ளும். சில வேளைகளில் நம்மை ஞானி என்று எண்ணி வீழ்ந்து போகிறோம். கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலக வேண்டும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்பு சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். அவர் சோதிக்கப்படும் போது சொன்ன வார்த்தை, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். நம்முடைய இருதயத்தில் உதிக்கிற அந்த ஞானம்தான் கடவுளுடைய பயம். இந்த மிகப்பெரிய கிருபை நமக்கு எப்படி கிடைக்கும்? கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்கும் போது, அவருடைய வசனத்தை படித்ததை வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக இந்த கிருபை நமக்கு கிடைக்கும். பிரியமானவர்களே, ஏனென்றால் அவருடைய வசனம்தான் நம் கால்களுக்கு தீபம், நம் பாதைக்கு வெளிச்சம். ஒவ்வொரு நாளும் அமர்ந்த அந்த மெல்லிய குரலை கேட்டு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் வசனத்திற்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆமேன்.